அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் நேற்று காலை பார்த்தீங்க அப்படின்னா வயது மூப்பு காரணமாகவும் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினாலும் மரணமடைந்தார். இவருடைய மரணம் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய குடும்பத்தினர் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவை தமிழ் திரை உலகத்தினரையே பார்த்தீங்க அப்படின்னா அதிர்ச்சியடைய செய்திருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். அவருடைய ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகுந்த ஆதங்கத்தையும் ஒரு சோகத்தையும் அவருடைய மரணம் ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது அவர் பற்றிய பல்வேறு விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றாக வெளியாகி கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அவருடைய ஒட்டுமொத்த சொத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய மனைவிக்காக எழுதி வைத்திருந்தார் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவருடைய சொந்த ஊரான தேனியில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னா மற்றொரு நபருக்கு எழுதி வைக்கிறதாக அவர் சொல்லி எழுதி வைத்திருக்கிறதாகவும் கூறப்படுகிறது. அது குறித்த ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா கசிந்திருக்கிறதுங்க. இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான அப்டேட்ஸை தான் நாம் தொடர்ந்து இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தற்போது பார்த்தீங்க அப்படின்னா பாரதி ராஜா அவங்க இறப்பதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பாக தன்னுடைய மனைவிக்கு கால் பண்ணி தன்னுடைய ஒட்டுமொத்த சொத்தையும் மனைவி பேரில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூறியதாக சொல்லப்பட்ட நிலையில் தற்போது அவருடைய சொந்த ஊர் அப்படின்னு சொன்னால் தேனி மாவட்டங்க. தேனி தான் அவருடைய சொந்த ஊராகவே இருக்கிறது. தேனியில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் அனைத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய உடன் பிறந்த சகோதரிக்கு எழுதி வைத்ததாக கூறப்படுகிறது. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய சகோதரி மிகுந்த வருத்தத்தையும் ரொம்பவே அதிர்ச்சி அடைந்திருக்காரு அப்படின்னே கூட சொல்லலாம். ஏன்னா தன்னுடைய சகோதரனான பாரதி ராஜா மீது அவங்க மிகுந்த அன்பும் பற்றும் வைத்திருந்தாங்க. எப்பெல்லாம் பாரதி ராஜா அவர்கள் தேனிக்கு வராங்களோ அப்பெல்லாம் தன்னுடைய சகோதரியை பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துட்டு அவங்களுக்கு நிறைய விஷயங்களை செய்து கொடுத்துட்டு அவங்களுக்கான எல்லா தேவைகளையும் பூர்த்தி பண்ணிட்டு தான் போவாராம் அப்படின்னு அவங்களுடைய சகோதரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அண்ணன் தங்கை பாசம் அப்படிங்கிறது மிகுந்த மகிழ்ச்சியை பலருக்கும் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய வகையில் ஒரு உறவு நீடித்திருக்கிறதாகவும் அங்கே இருக்கிற நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இன்றளவும் எந்த உயரத்திற்கு சென்றாலும் பாரதி ராஜா அவர்கள் தன்னுடைய தங்கையின் மீது வைத்திருக்கக்கூடிய பாசத்தை மட்டும் அவர் என்றைக்குமே விட்டது கிடையாது. எப்பொழுதுமே பார்த்தீங்க அப்படின்னா தன் தங்கையை காண்பதற்காகவே தேனிக்கு அடிக்கடி வர்றதாகவும் தன்னுடைய தங்கைக்கு தேவையான அனைத்தையும் பூர்த்தி செய்வதோடு மட்டும் இல்லாமல் அங்கு சிறிது நாட்கள் தங்கியிருந்து செல்வதாகவும் சொல்லப்பட்ட நிலையில் தற்போது தேனியில் இருக்கக்கூடிய அவருடைய சொத்துக்கள் அனைத்துமே அவருடைய தங்கைக்கு எழுதி வைத்திருக்கிறதாக கூறப்பட்டிருக்கிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய சகோதரனினுடைய மறைவு செய்தி கேட்டு சகோதரியான அவருடைய தங்கை மிகுந்த மனவேதனை அடைந்ததோடு மட்டும் இல்லாமல் கதறி அழுதிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா சகோதரனினுடைய மகன் இறந்த துக்கம் தாளாத நிறைய விஷயங்கள் சகோதரனுக்கு ஆறுதலாகவும் இருந்த சகோதரி தற்போது தன்னுடைய சகோதரனையும் இழந்த ஒரு துக்கம் அப்படிங்கிறது அவங்களுக்கு மிகுந்த மனவேதனையை அளித்ததாகவே கூறப்பட்டு வருகிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் பாரதி ராஜாவினுடைய மறைவு அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு ரசிகர்களையும் சோகத்தில் ஆழ்த்தி இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அவருடைய இறுதி சடங்குகள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லபடியாக முடிந்திருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சர் விஜய் உள்ளிட்டோர் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா நேரில் சென்று அஞ்சலியும் செலுத்தியிருக்காங்க. இந்த நிலையில் பாரதி ராஜாவின் உடன் பிறந்த சகோதரி தனது அண்ணன் குறித்து பேசி இருக்கிறது உருக வைத்திருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவினுடைய மகன் கடந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா உயிரிழந்தார். மகன் இழப்பை தாங்கிக் கொள்ள முடியாத பாரதி ராஜா மனதளவில் சோர்ந்து போனாராம். மேலும் வயோதிகம் காரணமாக அவருக்கு உடல்நல குறைவும் ஏற்பட்டிருக்கிறது. இதனை அடுத்து தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. மாத கணக்கில் அங்கே இருந்து அவரை ராதிகா உள்ளிட்டோர் நேரில் சென்று சந்தித்து விட்டு வந்திருக்காங்க. எப்படியும் அவர் மீண்டும் வருவார் அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சாங்க.
அவர்கள் நினைச்சபடி கொஞ்சம் அவரது உடல்நிலையும் தேறி தான் இருந்திருக்கான். உடனே மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு வீட்டில் இருந்தபடி சிகிச்சையை தொடர்ந்திருக்காங்க. சூழல் இப்படி இருக்க அதிகாலை மீண்டும் அவரது உடல்நலம் குன்ற உயிரும் பிரிந்து விட்டது. அவருக்கு வயது பார்த்தீங்கன்னா 84. இயக்குனர் இமயத்தின் உயிரிழப்பு ஒட்டுமொத்த திரைத்துறையிலையும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அவரது உயிரிழப்பை கேள்விப்பட்டு திரையுலக பிரபலங்கள், அரசியல் பிரமுகர்கள் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. முதலமைச்சர் விஜய் வீட்டுக்கு அருகில் தான் பாரதி ராஜாவின் வீடும் இருக்கிறது. விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே அவர் நேரில் சென்று மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தியிருக்கார். அவரது உடலுக்கு அரசு மரியாதை செலுத்த வேண்டும் அப்படின்னு இயக்குனர் வசந்தபாலன் கோரிக்கையும் வைத்திருக்கார். இன்று மாலை பார்த்தீங்க அப்படின்னா இறுதி சடங்குகள் நடக்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்ட நிலையில் இறுதி சடங்குகள் முடிவடைந்து அவருடைய சொந்த ஊரான தேனி மாவட்டத்தில் அவருடைய பண்ணை வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அவரை நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா தேனி அள்ளி நகரத்தில் இருக்கக்கூடிய பாரதி ராஜாவின் உடன் பிறந்த தங்கை தனியார் ஊடகத்திடம் உருக்கத்தோடு பேசியிருக்காங்க. அதாவது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பாரதி ராஜா எனக்கு உடன் பிறந்த அண்ணன், அவருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க. நேரில் சென்று பார்க்கலாம் அப்படின்னு இருந்தேன், ஆனால் இறந்து விட்டார். என் மீது ரொம்ப பிரியமாகவே இருப்பார். நேரில் பார்த்தா உடனே கட்டி அணைத்துக் கொள்வார். மனோஜ் இறந்த போது தான் அவரை நான் நேரில் பார்த்தது. அதற்கு பிறகு பார்க்கல, நானும் போகல, அவரும் வரல. 2 பெண் பிள்ளைகளை விட்டுட்டு மனோஜ் போனதுல இருந்தே அண்ணன் மனதை விட்டு விட்டார். அவர் ஊருக்கு வந்து விட்டா இங்க சொசைட்டி என்ற பகுதியில் பெரிய வீடு இருக்கிறது, அங்கே கிளம்பி சென்று பார்த்து பேசிவிட்டு வருவோம். ரொம்ப பிரியமாகவே இருப்பார். அவர் இன்னும் கொஞ்ச நாட்கள் இருப்பார் அப்படின்னு எதிர்பார்த்தோம், ஆனால் உயிரிழந்து விட்டார். எனது பெயர் பாரதி, சின்ன அண்ணன் பெயர் ஜெயராஜ், அதனால தான் அவர் பாரதி ராஜா அப்படின்ற பெயர் வைத்து கொண்டார். அவரை நாங்கள் பால்பாண்டி என்று தான் கூப்பிடுவோம் என்றார். அடுத்தபடியே அவர் கூறிய இந்த விஷயம் அப்படிங்கிறது அவருடைய ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் திடீரென்று அவருடைய மறைவு, அதுவும் உடல்நலை குன்றிய நிலையில் அவருடைய மறைவு அப்படிங்கிறது தமிழ் திரையுலகினர் மத்தியில் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அவருடைய வாழ்நாளில் பார்க்கும் பொழுது அவர் இந்த சினிமாக்குள்ளே நுழைவதற்கு அவர் மிகுந்த சிரமப்பட்டதாகவும் கூறப்படுகிறதுங்க. அவர் சினிமாவை ரொம்பவே நேசித்ததாகவும் காதலித்ததாகவும் கூறப்படுகிறது. அவர் தன்னுடைய தங்கை, உடன் பிறந்த தங்கையின் மீது அலாதி பிரியம் வைத்திருப்பதன் காரணமாகவே அவர் அடிக்கடி தேனிக்கு சென்று தன்னுடைய தங்கையை பார்த்துவிட்டு வருவதாகவும் பலரும் சொல்லியிருக்காங்க. தன்னுடைய தங்கையும் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணன் மீது மிகுந்த அன்பு செலுத்தி இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது. தற்போது அவருடைய மறைவு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் அவருடைய ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் குடும்பத்தினர் மட்டும் இல்லாமல் தமிழ் திரையுலகினர் மத்தியிலையும் பார்க்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் ஒரு சோகத்தையும் ஒரு அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது அப்படின்னு சொல்லலாம்.